ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோடாக இருந்துச்சு. இப்போ அபி அதிரடியாக வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் அந்த முரளியோட ஃப்ரெண்டு சங்கருங்கிற வக்கீலை கண்டுபிடிச்சிருவாங்க. அது சம்மந்தமாக ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்தாலும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் செம பெரிய ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே சீரியல் அப்படின்னா இன்னொரு மற்ற சீரியல்களை பார்த்து காப்பி அடித்து தான் கொஞ்சம் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அப்போ அனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஸ்டோரியாக கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்ததுமே இப்போ சுந்தரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா ஆகாஷ் அனு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி அனு பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவுமே அதிர்ச்சி ஆனாங்க. அதை பார்க்குற அபி ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டோரியை வச்சு அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க தெலுங்கு வெர்ஷனோட ஸ்டோரியை மேட்ச் பண்ண போகிறதே இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போதும் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ மென்டல் முறையில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ அபி ராகவ் சண்டை போட்டுக்கிறத தொடர்ந்து இதே மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி தான் இப்போ இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரோமோ. அதில் பார்த்தா ராகவ் வந்து அபியை மறக்க முடியாமல் ரொம்பவுமே மனசு கஷ்டத்தில் சாராயெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு அப்படியே மயக்கத்தோடு வராரு. அபி வந்து தாங்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே கொஞ்சம் பேசுகிறார் அபிகிட்ட. நீங்கள் சாராயம் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறீங்க, மற்ற நேரத்தில் வந்து ரொம்பவுமே கோவமாக பேசுகிறீங்கன்னு அபி சொன்னாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் வர மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ஸ்கிரிப்டை காட்டினாங்க. அப்படி எதுவும் ஒரு மூமெண்ட் வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸ்டோரியை பார்க்குறதுக்கு. இப்போ எப்படி பார்த்தாலும் அபி அடுத்தடுத்து முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி அந்த ரெக்கார்டர் இவங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா அதை வச்சே சரியான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து எப்போ தான் இவங்க வந்து தெலுங்கு வெர்ஷன் ஸ்டோரியோடு போய் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு குழந்தை பிறகுற வரைக்கும் ஸ்டோரியை இப்படி தான் கொண்டு போவாங்களாட்டிருக்கு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ இடையில வேறு ஏதாவது ஒரு சில ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஏற்கனவே எப்படி அந்தந்த வாரத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. இப்போ சுந்தரி எழுதி வச்ச லெட்ரு அந்த கையெழுத்தை கண்டுபிடிக்கிறது அடுத்த ஸ்டோரி முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கடையில் லாவணியா மது கேரக்டர்லாம் கொண்டு வராமல் இருந்தாவே ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கதையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப யதார்த்தமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரி இடையில கொண்டு வரும்போது தான் கொஞ்சம் போர் அடிக்குது. இருந்தாலும் ராகவ் அபி சண்டை போட்டுக்காமல் கொஞ்சம், அதாவது ஏற்கனவே இருந்தாங்களா அந்த மாதிரி இருந்தாவே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் கோபமாக பேசிக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.